வணக்கம் மக்களே, நீங்கள் எஸ்எஸ்எல்சி தேர்ச்சி பெற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு தான் இது. எஸ்எஸ்சிலேருந்து அறிவிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு. இளைஞர்கள் எல்லாருமே இதை அப்ளை பண்ணலாம். மொத்தம் 25,487 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது எதுனா இந்த நம்ம சென்ட்ரலில் வர போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, இந்த பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், எஸ்எஸ்பி, ஐடிபிபி, ஏஆர், இந்த ஆர்மி போலீஸ் எல்லாம் ட்ரை பண்ணுற இளைஞர்கள் தாராளமாக இதை அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனோட ப்ராசஸ் என்ன, ஃபீஸ் என்ன, எக்ஸாமினேஷன் மோட் என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதோடைய அப்ளிகேஷன் 1ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதம் இறுதியில் 31ஆந்தேதியோட க்ளோஸ் ஆகுது. பேமெண்ட்டுக்கு மட்டும் அடுத்த மாதம் 1ஆந்தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. சரி, இதோடைய அப்ளிகேஷன் மற்ற விவரங்கள் எல்லாம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி, பிசி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்கன்னா 23 வயசு வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். 18 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ரிலாக்ஸேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பொறுமையாக ரீட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதர விவரங்கள் எல்லாம் என்னென்னா, முக்கியமான விவரங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். எக்ஸாமினேஷன் மோட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் பற்றி கொடுத்துருக்காங்க. என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமினேஷனில் 5% மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. பி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 3%. அதே மாதிரி என்சிசியில் ஏ சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா 2% மார்க் கால்குலேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் நடக்கும். அதோட பேட்டர்ன், அதோட சிலபஸ் எல்லாம் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மதிப்பெண்களுக்கு சிபிடி மாடலில் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாடலில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜென்ரல் நாலேஜ் 20 மார்க்கு, 20 கொஸ்டின்ஸு, ஜிகே 20 கொஸ்டின், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் ஒரு 20 கொஸ்டின்ஸு, அப்புறம் ஹிந்தி இல்லைனா இங்கிலீஷில் 20 கொஸ்டின். எக்ஸாமினேஷன் எல்லா லாங்குவேஜ்லேயும், எல்லா மாநிலத்துடைய லாங்குவேஜ்லேயும் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போ தமிழ் மாணவர்களாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தமிழ்லேயும் கொஸ்டின் பேப்பர் அவைலபிளாக இருக்கும். இது கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜியனில் இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மதுரை, கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி வரைக்கும் நமக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்டில் உள்ள மாணவர்கள் உங்களுக்கு எந்த சென்டர் கரெக்டாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக அந்த எக்ஸாமினேஷன் சென்டரை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இந்த சிபிடி முறை எக்ஸாமினேஷனுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு தவறான வினாக்களுக்கும் 0.25 மார்க் மைனஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு உண்டான சிலபஸ் உங்களுக்கு பார்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் நாலேஜ், எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸு, இங்கிலீஷு அண்ட் ஹிந்திக்கு கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல் கேண்டிடேட்ஸுக்கும் ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கும் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கீழே இதில் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும் மேல் கேண்டிடேட்ஸு. ஃபீமேல் கேண்டிடேட்ஸு 1.6 கிலோமீட்டர்ஸ் 8.5 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதா இருக்கும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் 170 சென்டிமீட்டர்ஸ் உயரம் இருக்கணும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் 150 சென்டிமீட்டர் உயரம் இருக்கணும். மற்ற எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸும் மற்ற கேட்டகரி வைஸ் உங்களுக்கு காலம் வைஸ் இதில் உங்களுக்கு ஹைட் சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மற்ற ஃபிசிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செஸ்ட்டு உங்களுக்கு பார்ப்பாங்க. மேல் கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 180, சாதாரண நிலையில் 180 சென்டிமீட்டர்ஸ் வரும். எக்ஸ்பென்ஷனில் 85 சென்டிமீட்டர்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதோட டீட்டெயில்ஸும் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. மேலும் இந்த எக்ஸாமை பற்றி உங்களுக்கு விரிவாக தெரியணுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ.